Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 3.2ல thirdல 6th subdivision பார்க்கலாம். Form the pair of linear equations for the following problems and find their solution by substitution method. So linear equations form பண்ண சொல்லியிருக்காங்க and அதோட solution அதாவது x and y ஓட values கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட்னா substitution method யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். So sixth one, 5 years hence Hence after 5 years அர்த்தம். The age of Jacob will be 3 times that of his son. So 5 வருஷத்துக்கு அப்புறமா age of Jacob will be ஜாக்கபோட வயசு எப்படி இருக்கும்னா 3 times that of his son. So அவங்க பையனோட வயசுல இருந்து 3 மடங்கு அதிகமா இருக்கும். 5 years ago 5 வருஷத்துக்கு முன்னாடி Jacob's age was ஜாக்கபோட வயசு எப்படி இருந்துச்சுன்னா 7 times that of his son. அவங்க பையனோட வயசுல இருந்து 7 மடங்கு அதிகமா இருந்துச்சு. So what are their present ages? இப்போ நமக்கு இங்க 5 வருஷத்துக்கு அப்புறமா 5 வருஷத்துக்கு முன்னாடி இது ரெண்டும் தான் கொடுத்திருக்காங்க. நம்மள கண்டுபிடிக்க கேட்டிருக்கிறது அவங்களோட இப்போ என்ன வயசு அப்படின்றது. So present ages கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. எப்பவுமே கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை லெட்டர் போட்டு எழுதிக்கோங்க. ஏஜ் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா டேப்லெட் காலம் போட்டு பண்ணுங்க. அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். So let the present age of ஜாக்கபோட வயசு x years எடுத்திருக்கோம். present age of son be y years எடுத்திருக்கோம். இப்போ இதை டேப்லெட் காலமா போட்டுடலாம். நம்ம டேப்லெட் காலம் போட்டுட்டோம். என்னெல்லாம் போட போறோம்னா ஃபர்ஸ்ட் யாரோட நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஜாக்கபும் சன்னும் 2 பேர் மட்டும்தான். ஸோ அவங்க பேர் எழுதிக்கலாம். இங்க நமக்கு என்னெல்லாம் ஏஜஸ் வந்திருக்கு, present age after 5 years before 5 years. கொஸ்டின்ல பாருங்க 5 years hence-னா after 5 years. So after 5 years குள்ளது எழுதியாச்சு. 5 years ago-னா before 5 years. So before 5 years குள்ளதும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் present ages அதுவும் கேட்டிருக்காங்க. So present ages எழுதியாச்சு. இனி இந்த டேபிளர் காலம் ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இங்க பாருங்க, இப்போ present age of Jacob x years-னு எடுத்திருக்கோம். present age of son y-ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்க present age-ல ஜாக்கப்க்கு நேர percentage எவ்வளோ x, அதே மாதிரி சன்னோட percentage y. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா நம்மளுடைய வயசு என்னாகும், 5 வயசு அதிகமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, present age வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷம் கழிச்சு அந்த குழந்தையோட வயசு என்னவா இருக்கும், +5-ஆ இருக்கும். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா நம்ம +5 ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ பெர்சன்டேஜ் எக்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா நம்மளுடைய வயசு 5 அதிகமாகும். ஸோ எக்ஸ் +5. அதே மாதிரி சன்னுக்கு வயசு y அப்படின்னா அவனோட வயசும் +5 ஆகும். அடுத்தது பிஃபோர் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நம்மளுடைய வயசு என்ன ஆகும், 5 வயசு கம்மியாகும். எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வயசு 20ன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயசு என்னவா இருக்கும், 15ஆ இருந்திருக்கும். எப்படி, 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 20 -5 பண்ணனால நமக்கு இந்த 15 கிடைச்சது. அதே மாதிரி பிஃபோர் 5 இயர்ஸ்னா நமக்கு பெர்சன்டேஜ்ல இருந்து 5 மைனஸ் பண்ணணும். பெர்சன்டேஜ் வந்து எக்ஸ். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி -5. அதே மாதிரி ஜாக்கபோட சன்னுக்கு பெர்சன்டேஜ் y 5 வருஷத்துக்கு முன்னாடி -5-ஆ இருந்திருக்கும். ஸோ இப்போ டேபிளர் காலம் ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் கண்டிஷன் எழுதிடலாம். ஏஜ் ஆஃப் ஜாக்கப் வில் பி, ஸோ 5 இயர்ஸ் ஹென்ஸ். அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் இந்த டேபிளர் காலத்துல பாருங்க, ஏஜ் ஆஃப் ஜாக்கப் வில் பி, ஏஜ் ஆஃப் ஜாக்கப் வில் பி 3 times that of his son. 3 times, அப்போ 3 multiplied by இந்த வேல்யூ எழுதிக்கலாம். ஜாக்கபோட வயசு எவ்வளோ, எக்ஸ் +5. ஏஜ் ஆஃப் ஜாக்கப் எழுதியாச்சு. 3 times, அப்போ 3 multiplied by, ஸோ சன்னோட வயசு எவ்வளோ, y +5. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இனி இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். x +5 is equal to 3 into y, 3y plus 3 into 5, 15. சப்ஸ்டியூஷன் மெத்தட்ன்றதுனால எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் மட்டும் ஒரு சைடு இருக்கிறது, மிச்சம் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா 3y plus 15, அதுக்கப்புறம் இந்த +5 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது -5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3y plus 15 minus 5 plus 10. So x is equal to 3y plus 10. 5 years ago. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இத பாருங்க.
Jacob's age was, இதான் ஜேக்கபோட ஏஜ், 7 times that of his son. So ஜேக்கபோட ஏஜ் வந்து எப்படி இருக்குன்னா is equal to 7 multiplied by இந்த வேல்யூ எழுத போறோம். x minus 5, அதாவது ஜேக்கபோட ஏஜ் is equal to 7 times that of ஜேக்கபோட சன்னோட ஏஜ். இதை எழுதியாச்சு. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். x minus 5 is equal to 7 into y, 7y minus 7 into 5 minus 35. x plus 7y equal to அந்த சைடு வரும்போது minus 7y is equal to minus 35. minus 5 equal to அந்த சைடு போகுது, so plus 5 ஆயிடுது. So x minus 7y is equal to minus 35 plus 5. ரெண்டே மைனஸ் பண்ணீங்கன்னா 30, கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸ், ஸோ minus 30. ஸோ இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வந்துடும்? எக்ஸுக்கு 3y plus 10, இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3y plus 10 is 10 minus 7y is equal to minus 30. So 3y minus 7y minus 4y plus 10 is equal to minus 30. So minus 4y is equal to minus 30 plus 10 equal to அந்த சைடு போகும்போது minus 10. So minus 4y is equal to minus 30 minus 10 minus 40. So y is equal to minus 40 minus 4 into y இருக்கீங்க. So அது டிவைட்ல வந்துரும். So minus 4. So cancel பண்ணீங்கன்னா 4 ones are 4, 4 tens are 14. Minus minus cancel. So y ஓட வேல்யூ 10 கிடைச்சிச்சு. இனி இந்த y ஓட வேல்யூவை ஈக்குவேஷன்ல எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா x is equal to 3 into இந்த y இருக்கிற இடத்துல இந்த 10 போட்டுக்கலாம். 10. So plus 10. x is equal to 3 into 10, 30 plus 10. So x is equal to 40 வந்துருச்சு. ஜேக்கப் உடைய percentage 40 years and son உடைய percentage 10 years. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.